பாண்டியோட குணத்துக்கு இந்த வானதி சுத்தமா செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வானதி பாடா படுத்துறதுக்கு வேற யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா போடி நீயும் உன் லவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஆனா நம்ம பாண்டி அப்படி இல்லை. வானதி என்னதான் பண்ணாலும் அவங்க நல்லாவே பார்த்துக்கிறாரு. அதனால தான் சொல்றேன். பாண்டி ரொம்ப பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான எபிசோட்ல எல்லாருமே கிளம்பி அ கொடைக்கானலுக்கு போறாங்க. சோழ நிலாவோட ஹனிமூனுக்கு இவங்களும் சேர்ந்து சுற்றுலா போறாங்க. நம்ம நிலா நடேசன் அப்பாவ கூப்பிடுவாங்க. "நீங்களும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏம்மா எனக்கு என்ன வேலை இல்ல நெனச்சுக்கிட்டு இருக்கியா? என்னாலலாம் வர முடியாது" அப்படின்னு சொல்றாரு. "அதனால என்ன இப்போ? கிளம்பி வர வேண்டியது தானே! எல்லாருக்குமே என்ன வேலை இல்லாமலா போய்க்கிட்டு இருக்கிறோம். கூட வந்தா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. நடேசன் அப்பா "ஹனிமூனுக்கு இப்படி குடும்பமா போறீங்களே, நானும் கூட வரவா? இவங்களுக்கு தான் அறிவில்ல. எனக்குமா? நான் எங்க வீட்லயே இருந்துக்கிறேன். வீட்ட பார்த்துக்கிட்டு நீங்க போங்க" அப்படின்னு அனுப்பி வச்சுர்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலா அப்புறம் மத்தவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர கடுப்பா இருக்குது. லாஸ்ட் வீடியோல சொன்னது மாதிரி தான். எப்ப பார்த்தாலும் ஒரு கடுகடுன்னே இருக்கிறாரு கோவத்திலேயேன்னு. நான் எப்படியெல்லாம் ஹனிமூனுக்கு போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ இப்படி நடந்துட்டுருக்கே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, வியூ ரொம்ப சூப்பரா இருக்குது. இங்க ஃபோட்டோ எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன் கார நிப்பாட்ட சொல்றாங்க. அங்க தான் மாத்தி மாத்தி எல்லாருமே செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, "என்னாச்சு சோழன்? ஏன் முகத்த இப்படி வச்சுட்டுருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு தொட்டதுமேனு, உடனே சோழன் இருந்துக்கிட்டு, "இதே மாரி இந்த கைய எப்பயுமே என்னைய பிடிச்சிட்டே இருந்தா போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன நிலா கொஞ்சுறாங்க. "ஸோ ஸ்வீட்" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஃபோட்டோ, செல்ஃபீஸ்லாம் நெறைய எடுக்குறாங்க. செல்ஃபி எடுக்கும்போது நம்ம நிலாவ நம்ம சோழன் தூக்குறாரு. அதையுமே ஃபோட்டோ எடுக்குறாங்க. அப்ப பல்லவன் கிட்ட, "டேய் பல்லவா, இந்த ஃபோட்டோவ எனக்கு அனுப்பி விட்றா. இத ஸ்டேட்டஸ்ல வச்சு என் மாமனார கடுப்பேத்தணும்டா" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க பிரெட் ஆம்லேட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப நிலாவுக்கு ரொம்ப குளிருதுன்னு சோழன் அவரோட ஜாக்கெட் குடுக்குறாரு. கார்லருந்து எடுத்துட்டு குடுக்குறாரு, பொத்தி விடுறாரு. அதுக்கப்புறமா சோழனுக்கு நிலா அந்த பிரெட் ஆம்லேட்ட ஊட்டி விடுறாங்க. ஸோ, இப்ப இப்படி அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நிலா சோழனோட கோவத்த கூல் பண்ணிக்கிட்டே வாராங்க. ரெசார்ட்டுக்கு போனதுமே முழுசா சோழனோட கோவமெல்லாம் போயிரும்னு நெனைக்கிறேன். இப்போ பல்லவன் சொல்றாங்க, "சரி இங்கேருந்து நம்ம வேகமா கிளம்புவோம். இப்போ ரெசார்ட்டுக்கு போயிட்டு தங்கிட்டு நெறைய பிளான் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் டேய் டேய் என்ன? என்ன பிளான் உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன பார்த்து சோழன் கேட்க, "ஆமாண்ணே, கொடைக்கானல சுத்தி பார்க்குறதுக்கு எவ்வளோ இடம் இருக்கு தெரியுமா? அது எல்லாத்தையுமே நம்ம சுத்தி பார்த்துரணும். நான் நெறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடா, இன்னைக்கு ஒரு முடிவோட தான்டா வந்திருக்கீங்க. நாங்க எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேடா" அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, எல்லாருமே "கார்ல ஏறுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சோழன் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, நம்ம லீடா மறுபடியும் கைய பிடிக்கிறாங்க. "என்ன சோழன், எப்பயுமே இப்படியே இருக்கிறீங்க. சில் பண்ணுங்க, கோவப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கவும், மறுபடியும் நம்ம சோழனுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. "நீ இந்த மாதிரி கைய தொட்டு இப்படி பேசினாலே சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கோவம்லாம் இல்லையே, கிளம்பலாமே" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இன்னைக்கான எபிசோட்ல இதுதான் நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ரெசார்ட்ல போய் தங்குவாங்க. ரெசார்ட்ல ரூம் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். அது போக இவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்த சுத்தி பார்க்குறது, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய்க்கிட்டு இருக்கும்போதெல்லாம், நம்ம சோழன் கோவப்படும்போதெல்லாம் நிலா கூல் டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில நம்ம ப்ரொமோல பார்த்துருப்போம். அதில பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம சேரன், பாண்டி அப்புறம் பல்லவனுக்கு ஒரு ரூம் புக் பண்ணி குடுத்துர்றாங்க. நம்ம நிலாவும், சோழனும் இன்னொரு ரூம்ல இருக்கிறாங்க இல்லையா? அத ரொம்ப ஸ்பெஷலா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. லைக் ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த ரூம் டெக்கரேட் பண்றது மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்பதான் நம்ம சோழன் "பரவாயில்லையே! சூப்பரா பண்ணியிருக்கிறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரோமோல பார்த்துருப்போம். நம்ம காதல் மன்னன்னு சொல்லிட்டு நான் காட்டப் போறேன் அப்படின்னு சொல்லி, பயங்கரமா ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்து வர்ற எபிசோட்ஸ்லாம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம சோழ நிலாவுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரொமான்டிக்கான காதல் கதைய தான் கொண்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ நிலாவும்
சோழனுமே வந்துட்டு வெளியில போய் நம்ம அண்ணா அவங்க ரூம்ல போய் பார்த்துட்டு வருவோம், சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்படிதான் ஒவ்வொரு பிளேஸ்க்கா போறது, அங்க போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல்ல இருக்கிற மொத்த டூரிஸ்ட் பிளேஸ்ல மொத்த வியூ பாயிண்ட்ஸ்லயுமே வந்துட்டு அப்பப்போ போய் போய் நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனோட மூட் வந்துட்டு அப்படியே நார்மல் ஆயிருது. ரொம்ப கோவப்படாம அப்படியே காமா இருக்கிறாங்க. எல்லார் கூடயுமே நீங்க கோவப்படாம சந்தோஷமா இருங்க. நமக்கான பிரைவசி நமக்கு கிடைக்க தானே செய்யுது. அப்படின்ற மாதிரி நிலா சொல்ல, ஓகே நிலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கப்புல்ஸ் மாதிரி நல்லா கைய கோர்த்துக்கிட்டே வந்துட்டு நிலாவும், சோழனும் நடந்துட்டுருக்காங்க. ஆக மொத்தத்தில இந்த ஹனிமூன் ட்ரிப்ல ஃபேமிலி வரக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டிருப்பாங்க இல்லையா? ஃபேமிலி வந்தாலும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நமக்கும் தேவையான பிரைவசி கிடைக்கும் அப்படிங்கிறதுல சூப்பரா வந்து இந்த சீரியல்ல எடுத்து காட்டியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பாண்டி, அப்புறம் இவங்க பல்லவன், சேரண்ணன் 3 பேரும் தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா, பெரிய பணக்கார வீட்டு பசங்கள்லாம் வந்து தங்கியிருக்கிறாங்க. இவங்க ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க இல்லையா? நம்ம பாண்டி இவங்கலாம் வந்துட்டு, இப்போ இந்த பணக்கார வீட்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி அவங்களலாம் வந்து கிண்டல் பண்றாங்க. "என்னடா இது இப்படிலாம் ட்ரெஸ்ஸ போட்டு வந்து வச்சிருக்கான் பாரு மாப்ள" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. இது நம்ம சேரண்ணனுக்கு கேட்குது. பட் இருந்தாலும் பேசாம இருக்கிறாங்க. சேரண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போனாலும் அந்த வேஷ்டி சட்டையில தான் போவாரே தவிர, பேண்ட் சட்டை அப்படிலாம் போட்டுட்டு போமாட்டார் இல்லையா? சரியான பட்டிக்காடா இருப்பாங்க போல இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, என்னண்ணே இவங்க ரொம்ப ஓவரா நம்மள கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. விட்றா பார்த்துக்கலாம். வேணுன்னே வம்பு இழுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம சேரண்ண வந்து சொல்லிருவாங்க. அதுக்கப்புறமா டேய்! இவைங்கலாம் சுத்தமா படிக்க ஆனா கூட இவைங்களுக்கு தெரியாது போல இருக்குடா. சரியான பட்டிக்காடா இருக்கிறாய்ங்க. இவைங்களுக்கெல்லாம் பாரேன், இந்த ரிசார்ட்ல வந்து இவைங்க தங்கணுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. டேய் பட்டிக்காடு, டேய் வேஷ்டி சட்டை, இங்க வா, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம சேரன் இருந்துட்டு அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு, டேய் என்ன நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற. இப்ப என்ன உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோவத்துல வந்து பேசுறாங்க. சேரன் இருந்துட்டு, டேய் வேண்டாம் வேணாம் வேண்டாம் வேண்டாம் பாண்டி. அவைங்க வேணும்னே பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுறதுலேருந்தே தெரியலையா? வேணும்னே பேசுறாங்கன்ட்டு. நீ இத பத்திலாம் எதுவும் யோசிக்காத. நீ வா நம்ம அங்கிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா ஏதோ பெரிய இது மாரி மொறச்சுக்கிட்டு அடிக்க வர? என்ன போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் ஆளையும் பாரு. நீங்க என்ன பட்டிக்காட்ல இருந்து தானே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, ஹலோ நாங்க சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ! சென்னையிலேருந்து வரீங்களா? ஏன்டா சென்னையில இப்படிப்பட்ட மக்களுமா இருக்கிறாங்க? அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துட்டு, தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. எதுக்கு தேவையில்லாம இப்படி ட்ரெஸ்ஸ பார்த்து எடை போட்டுட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸ விட இது ரொம்ப சூப்பரா தான் இருக்குது. இதுதான் நம்ம தமிழ் கல்ச்சரும் கூட அப்படின்னு சொல்றாங்க. "யப்பா பாத்தியா? இந்த 3 பேரு தமிழ் கல்ச்சர காப்பாத்தணும்னு வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது பாண்டிக்கு கோவம் வருது. "என்ன நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், விட்டா ஓவரா பேசிட்டே இருக்கிறீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்களும் காசு குடுத்து தான் இந்த ரெசார்ட்ல தங்கியிருக்கிறீங்க. நாங்களும் காசு குடுத்து தான் தங்கியிருக்கிறோம். நாங்க ஒண்ணும் ஓசியா வந்து தங்கிட்டு இல்ல. புரியுதா? இனிமே தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு பாண்டி கத்த, அதுல இருக்கிற ஒருத்தன் இருந்துட்டு வேகமா பாண்டியோட சட்டைய பிடிச்சுட்டு, "என்னடா ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாண்டி இருந்துட்டு, "மரியாதையா கைய எடுத்துரு. நானும் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சேரனா இருந்துட்டு, விடுங்க விடுங்க. அவன் சட்டையிலேருந்து கைய எடுறா. அவன் சட்டையிலேருந்து கைய எடுங்க. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? தேவையில்லாம நீங்க தானே வம்பு இழுத்துட்டு இருக்கிறீங்க. முதல்ல பாண்டி என் தம்பிய விடுங்க. சட்டையிலேருந்து கைய எடுங்க. இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும்" அப்படின்னு சொல்லவுமே, இன்னொரு ஆள் இருந்துட்டு, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சேரனனோட கன்னத்திலேயே ஓங்கி ஒரு அர அரைஞ்சுறான். அரைஞ்சுட்டு, "என்ன பண்ணுவ நீயி? சட்டையிலேருந்து கை எடுக்கலைன்னா என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடிப்பியாடா?" அப்படின்னு அடிக்கவும் நம்ம பாண்டிக்கு கோவம் வந்துருது. உடனே பாண்டி என்ன பண்றான்னா, அவனோட சட்டைய பிடிச்சிட்டு இருந்த பையனுக்கும் ஒரு அடிய குடுத்துடுறான். அதேமாரி சேரனன அடிச்சவன் கன்னத்துலயும் ஓங்கி பலார்ன்னு ஒரு அறைய விட்டுர்றான். அதுக்கப்புறமா தேவையில்லாம இப்படி வம்பு இழுத்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ரெசார்ட்ல பெரிய சண்டையே நடந்துட்டுருக்கு. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசார்ட்ல இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சண்டைய வந்து விலக்கி விடுறாங்க. அப்போ அந்த பசங்க பணக்கார வீட்டு பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லோ கிளாஸ் ஆளுங்களலாம் எதுக்கு இந்த ரெசார்ட்ல தங்க வைக்கிறீங்க? அப்படின்னு மேனேஜர கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் இருந்துட்டு, "சார் அவங்களும் பே பண்ணியிருக்கிறாங்க சார்" அப்படின்னு சொல்லும்போது, எங்கேயாவது பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இப்படி காச கட்டியிருப்பாங்க. எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. அதுக்காக இப்படி லோ கிளாஸ் ஆளுங்களெல்லாம் தங்க விட்டு கொஞ்சமாவது புரியுதா? எங்களோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா?
ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணக்கார வீட்டு பையனோட அவங்க ரிலேட்டிவோட ரெசார்ட்டா தான் இருக்கும். ஸோ, அதனால தான் வந்து அவன் இந்த அளவுக்கு துள்ளிக்கிட்டு இருக்கிறான். சண்டை போட்டா செஞ்சா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா மேனேஜர் இருந்துட்டு, "சார் நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப மேனேஜர் இருந்துட்டு பாண்டிக்கிட்ட, "ஏன் சார் தேவையில்லாம சண்டை போடுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தேவையில்லாம சண்டை போட்டோமா? நாங்க எங்கங்க சண்டை போட்டோம்? அவங்க தாங்க தேவையில்லாம எங்கள பார்த்து திட்டிட்டு இருந்தாங்க. எங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, நீங்க பட்டிக்காட்லருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு அதுவா, இதுவான்னு சொல்லிட்டு, உங்களுக்கெல்லாம் இந்த இடம் தேவையா? அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் லோ கிளாஸ் ஆளுங்கன்னா, இந்த மாரி வேஷ்டி சட்டை போட்டிருந்தா இங்க வந்து தங்கக்கூடாதா என்ன? இல்ல நீங்க அப்படி எதுவும் ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார். இந்த ரெசார்ட்டு அவங்க ரிலேட்டிவோட ரெசார்ட்டு. அதனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார்" அப்படின்னு சொல்லி சொல்லவும், "சரி பார்த்து நடந்துக்கிற சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து நம்ம சேரன வந்து பாண்டிய கூப்பிட்டுட்டு, பல்லவனையும் கூப்பிட்டுட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்மள அடிச்சிட்டானே, அவன சும்மாவே விடக்கூடாது மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா மச்சான். நம்ம ரெசார்ட்ல இது நம்ம ரெசார்ட்டு. நம்ம யாருன்னு அவிங்களுக்கு காட்டணும். இந்த பட்டிக்காடுக்கு இந்த இவிங்கலாம் வந்து எப்படியாவது நம்ம ரெசார்ட்ல தங்குறதுக்கு ஒரு தகுதியே இல்லாதவங்க. எப்படியாவது இங்கேருந்து நம்ம விரட்டியே ஆகணும். அவன் என்னைய அடிச்சால, திருப்பி அவன அடிக்காம விடமாட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் நம்ம திருப்பி சண்டை போட்டுட்டோம்ல, விடு மச்சான். நம்ம பேசுனதும் தப்பு தானே. நம்மளும் ஓவரா அவங்கள பேசியிருக்க கூடாது. அவங்க கேஷுவலா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவங்க அப்படி இருக்கிறாங்க. நம்ம அதுக்காக அப்படிலாம் பேசலாமா? அவங்க சொன்னது மாதிரி அவங்க என்ன ஓசியாவா வந்து தங்கியிருக்கிறாங்க. அவங்களும் காசு குடுத்து தானே வந்து தங்கியிருக்கிறாங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் வந்து கொஞ்சம் சென்டிமென்ட்டா பேசுறான். இவன் என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிறான்? இப்படிலாம் பேசினா பிறகு நாளைக்கெல்லாம் நம்ம மேல அவனுக்கு என்ன பயம் இருக்கும்? நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு காட்ட வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன, அதாவது அந்த ரெசார்ட்டோட ஓனர் ரிலேட்டிவ வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்கிறான். ஏத்தி விட்டுட்டு இருக்கிறான். ஸோ, இப்படி 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது இந்த பாண்டிய வந்து அடிச்சதுனால பாண்டிய பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் அன்னைக்கு வந்துட்டு மறுபடியும் அவங்க வெளியில சுத்தி பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேஸ்க்குமே வந்து போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து நம்ம இந்த தற்கொலை பாறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில வந்து சூசைட் பார்க்காம் இது. "அண்ணி நம்ம இதில எந்த பொருள் போட்டாலும் திரும்பவும் தூக்கி வெளியில வீசிரும்ன்னு சொல்றாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியா? அப்போ நம்ம ஏதாவது எடுத்து போடலாமா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஜஸ்ட் நம்ம இங்க இருந்து பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அத பார்த்துட்டு அங்கேயே நெறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. "காத்து நல்லா அடிக்குதுல, ஜிலு ஜிலுன்னு இருக்குப்பா. இந்த மாதிரி நேச்சுரலான இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஃபோட்டோ எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது, பாண்டி மட்டும் ரொம்ப டல்லா இருப்பாரு. உடனே சோழன் வந்துட்டு, "என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அப்படிலாம் எதுவும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்லும்போது, "ஏன் என்னாச்சு பாண்டி?" அப்படின்னு நிலா வந்து கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. சும்மா சின்னதா ஒரு பிரச்சனை" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சு? என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்கும்போது, சேர அண்ணாட்ட கேட்குறாங்க. "என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணும் இல்லடா சோழா. அதெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பணக்கார வீட்டு பசங்களா இருந்தாங்கடா பார்க்குறதுக்கு. அ அவங்க கூட அவங்க தான் வந்து பிரச்சனைய ஆரம்பிச்சதேன்னு. இந்த மாதிரி எங்கள மாதிரியான ரிச்சானவங்க வந்து தங்குற ரெசார்ட்ல நீங்களா வந்து எதுக்கு இருக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? அப்படின்ற மாதிரி தேவையில்லாம பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்ன வந்து சொல்றாங்க. அப்படியே பேசினாங்க. நம்ம என்ன ஓசியா வந்து தங்கியிருக்கிறோம். காசு குடுத்து தானே தங்கியிருக்கிறோம். அந்த மேனேஜர் கிட்ட சொல்ல வேண்டியது தானேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. சொன்னோம்ப்பா. அந்த பசங்களோட ரெசார்ட் தான் போல இருக்குது இது. ஓனர் பசங்க தான் போல இருக்கு. அதனால தான் அவைங்க வந்துட்டு வேணும்னே வம்பிழுத்தாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது மட்டும் இல்லண்ணே, நம்ம சேரன் அண்ணன் அதில ஒருத்தன் அடிச்சுட்டான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சொல்ற பல்லவா? அடிச்சுட்டானா? டேய் நீங்கலாம் பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கூப்பிடுறாங்க. பாண்டி இருந்துட்டு, "ஆமாடா நானு அண்ணன அடிச்சதுனால திரும்ப நானும் அடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதுதான்டா சூப்பர்ரா பல்லவா! பாண்டி, என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். எதுக்கு தேவையில்லாம கை வைக்கிறாய்ங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து திட்டி விட்டுர்றாங்க. திட்டிட்டு சண்டை போட்டுட்டு இந்த மாரி கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ரெசார்ட்ல என்ன எழுதியா போட்டிருக்கு? வேஷ்டி கட்டி இருக்கிறவங்கலாம் உள்ள வரக்கூடாது. இந்த மாரி ஏழைங்க உள்ள வரக்கூடாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் எழுதி வச்சிருக்கா என்ன? காசு குடுக்குறோம். நம்ம என்ன ஓசியாவா வந்து தங்கியிருக்கோம்?
தேவையில்லாம இப்படி பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. யாருன்னு காட்டு, நானும் 4 அற அறையணும். சேரண்ணன அடிச்சவன சும்மாவா விட்ட? உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு தான் நான் ஃபோன் பண்ண வேண்டான்னு சொன்னேன். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அத மட்டும் பார்ப்போம். தேவையில்லாம எதுக்கு இது பண்ணிக்கிட்டு, நம்ம 2 நாள் இருப்போம். நேத்து இந்த பாரு 1 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ நம்ம கிளம்பி போக போறோம். எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும். அதனால தான் சொன்னேன் வேண்டான்னு சொல்லி, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு, இப்போ ரெசார்ட்டுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம சேரண்ணா வந்து சொல்றாங்க, "சரிப்பா நீங்க போங்க உங்க உங்க ரூமுக்கு போறீங்களா? நிலா அங்க போறீங்களாப்பா? ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நைட்டுக்கு நம்ம டின்னர் சாப்பிடும்போது வந்து பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, சோழன் வந்துட்டு, "இல்லண்ணே நாங்க அப்புறம் போய்க்கிறோம். இப்ப நாங்க உங்க ரூமுக்கு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 4 பசங்க கூட ஒரு பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த பசங்க வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "என்னடா இது? இவிங்க 4 பசங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு வந்திருக்கிறாடா! இங்க பாரும்மா கொஞ்சம் அப்படியே எங்க ரூமுக்கு வரியா?" அப்படின்ற மாதிரி ரொம்ப கிண்டல் பண்ணி பேசும்போது, சோழனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. நிலா இருந்துட்டு, "விடுங்க சோழன். அவங்க பேசுனா நம்ம என்ன அந்த மாதிரியா? அப்படி இல்லைல்ல. தேவையில்லாம நீங்க சண்டை போட வேண்டாம். அவிங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அதுக்கும் கேட்டுட்டு பேசாம இருக்கும்போது, "ஏம்மா பொண்ணு, நீ என்னம்மா அ கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாரி தெரியுது. அதுக்காக 4 பேரு கூடயாம்மா டேய் அவ பாஞ்சாலி போல இருக்குடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதில ஒருத்தன் இருந்துட்டு, "டேய் பாஞ்சாலினா 5 பேருல்ல வேணும். 4 பேர் தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அதுக்கு தான் நான் இருக்கிறேன்ல. பாஞ்சாலினா நானும் போய் கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சோழனுக்கு பயங்கர கடுப்பாகுது. வேகமா எழுந்திருச்சு போயி, அப்படி பேசினவனோட கன்னத்துல வந்து ஓங்கி 4 அற அரைஞ்சிடுறாங்க சப்பு சப்புன்னு. "யார பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற? ஏன்டா உங்களுக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப திமிரா இப்படிலாம் பேச தோணுமோ? உங்களோட வளர்ப்பு அப்படி" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சண்டை போடுறாங்க. மத்த 2 பசங்க நம்ம சோழன அடிக்க வரும்போது, நம்ம பாண்டி, பல்லவன், சேரன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மேனேஜர் வந்துட்டு, "எதுக்கு இப்ப நீங்க இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு, "என் ஒய்ஃப இவன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறான். இது என்னோட ஒய்ஃபு. இவங்க என் அண்ணன் தம்பிங்க. இவங்க நான் எல்லாரையுமே சேர்த்து வச்சு அசிங்கமா பேசுறான். ஏன் பணக்காரங்களுக்கு மட்டும் தான் இங்க ரிசார்ட்ல வந்து தங்கணும்னு சொல்லிட்டு எதுவும் சட்டம் இருக்கா என்ன? நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் 2 நாளா பொறுமையா இருப்போம் இருப்போம்ன்னு சொல்லிட்டு மாத்தி, மாத்தி இப்படி பேசிட்டே இருக்கிறான். இன்னொரு வார்த்தை ஏதாவது என் பொண்டாட்டிய பத்தியோ, இல்ல என் அண்ணன் தம்பிகள பத்தியோ பேசுற வாய் இருக்காது. பல்லுகளெல்லாம் உடைச்சு விட்டுருவேன் பார்த்துக்கோ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்ப கோவத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மேனேஜர் வந்துட்டு, "சார் தயவு செஞ்சு நீங்க சண்டை போடாதீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ரூம காலி பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் எதுக்கு ரூம் காலி பண்ணணும்? நான் எதுக்கு ரூம காலி பண்ணணும்? நாங்க வந்து பணம் கட்டியிருக்கிறோம்ல. நாளைக்கு வரைக்கும் பணம் கட்டியிருக்கிறோம்ல. அப்புறம் எதுக்கு நாங்க ரூம காலி பண்ணிட்டு போகணும்? இது என்ன கொடுமையா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் இருந்துட்டு, "சார் நீங்க இப்ப கட்டுன பணத்த வேணா நாங்க திருப்பி குடுத்துடுறோம் சார். நீங்க தயவு செஞ்சு நீங்க வேற எங்கேயாவது ரெசார்ட்ல போய் தங்கிக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல எங்க மேல எந்த தப்புமே இல்ல. தேவையில்லாம பேசுனது அவங்க. அவங்கள சொல்லாம எங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் நீங்க ரெசார்ட் நடத்துற லட்சணமா? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கும்போது, சார் ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அவங்க தான் இந்த ரெசார்ட்டோட ஓனர்ஸு. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தேவையில்லாம இப்படி தான் சார் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஓனரோட ரிலேட்டிவ்ன்றதுனால ரொம்ப அட்டகாசம் பண்ணுவாங்க சார். இப்படி தான் எல்லா சீசனுக்குமே வந்துட்டு யார் வந்து தங்கியிருந்தாலும், யார பிடிக்கலையோ அவங்க கிட்ட எப்படியாவது சண்டை போட்டு ஏதாவது இந்த மாதிரி வம்பு இழுத்துட்டே இருக்கிறாங்க சார். தயவு செஞ்சு நீங்க இங்கேருந்து கிளம்புங்க சார். நான் வந்து உங்க பணத்த வந்து நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு, இப்படி ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம எதுக்கு ரூம விட்டு காலி பண்ணணும்? அப்படிலாம் காலி பண்ண முடியாது. நாங்க தங்கியிருக்கிறதுக்கு பணம் கட்டியிருக்கிறோம்ல, நாங்க இங்க தான் இருப்போம். அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இந்த மாரி பசங்க இப்படிலாம் பண்ணுவாங்க. அதுக்காக நாங்க எங்கள மாரி ஆட்கள்லாம் வரவே கூடாதா? அதுக்காக இவிங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கணுமா? அவிங்கள சொல்லி திருத்த சொல்லுங்க. இல்லைன்னா உங்க ஓனர் கிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட்டு உங்க ரிலேட்டிவ்ஸ இங்கேருந்து அனுப்புங்கன்னு சொல்லி உங்க ஓனர் கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர பார்த்து பயங்கரமா கத்துறாங்க நம்ம நிலா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. கடைசில வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கும்போது, இந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க.
போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண உடனே, இந்த போலீஸ்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நேரா இந்த பணக்கார வீட்டு பசங்கள அரெஸ்ட் பண்ணாம, நம்ம பாண்டியவும், சோழனையும் தான் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வராங்க. பாண்டிய தான் வந்து குறிப்பா, "எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரெசார்ட்டுக்கு வந்து தங்கிட்டு, நீங்க ஓவரா அராஜகம் பண்றதா எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப நம்ம சோழனும், நிலாவும் இத பார்த்துட்டு வேகமா வந்து அ கேட்குறாங்க, "சார் என்ன சார் இப்ப பிரச்சனை? பிரச்சனை பண்றவங்கள விட்டுட்டு, இப்படி எங்ககிட்ட வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. எங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "ஆமா சார், நான் என்ன சார் பண்ணேன்? அவங்க தான் சார் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருந்தாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க ரெசார்ட்ட காலி பண்ணுங்கன்னு சொன்னாலும் காலி பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. பணக்கார வீட்டு பசங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரெசார்ட் அவங்களோடது தான். அவங்க கிட்டயே வந்து நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? 4 வார்த்தை பேச தான் செய்வாங்க. தேவையில்லாம எதுவும் இங்கேருந்து ஊர விட்டு ஊர் வந்து, இப்படி டூர் வந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க தம்பி. கிளம்பி போங்க ஃபர்ஸ்ட்டு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம பாண்டி இருந்துட்டு, "என்ன சார் இது? ஒரு ரெசார்ட்ல நிம்மதியா வந்து தங்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டூரிஸ்ட் வந்த இடத்துல வந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ணிக்கிறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. "என்ன ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்க? நாங்க தான் சொன்னோம்ல, என்னன்னு சொல்லிட்டு. வேற ரெசார்ட் பார்த்துட்டு போய் தங்குங்க. அதான் மேனேஜர் சொல்லியிருக்கிறார்ல. உங்களுக்கு ஃபுல் பணத்தையும் செட்டில் பண்ணிர்றோம்னு சொல்லியிருக்கிறார்ல. அப்புறம் என்ன? பணத்த வாங்கிட்டு வேற ஏதாவது ரெசார்ட்ல போய் தங்க வேண்டியதானே." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சொல்லவுமேன்னு நம்ம பல்லவன் வந்துட்டு, "நம்ம இங்க தங்கவே வேண்டானே! நமக்கு இங்க வந்து வேண்டவே வேண்டாம். நம்ம வேற எங்கேயாவது போய் தங்கிக்கிருவோம். தேவையில்லாம இவங்க கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "எதுக்குடா? இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம போகணுமா? இப்படியே நம்ம அடங்கி ஒடுங்கி போய் இருக்கிறதுனால தான் இவங்க ரொம்ப ஆட்டமா ஆடிட்டு இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, "வந்த இடத்துல எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு? அதுதான் நம்ம கட்டுன காச குடுத்துடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அந்த காச வாங்கிட்டு நம்ம வேற எங்கேயாவது ரூம் போட்டு தங்கிக்கலாம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சோழனும், நிலாவும் நிம்மதியா ஹனிமூனுக்கு வந்திருக்கிறாங்க. தேவையில்லாம நம்ம கூட வந்து அவங்களோட நிம்மதிய கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படிலாம் ஏதாவது நடக்கும்னு சொல்லி பயந்து தான் சோழன் நம்மள வர வேண்டாம்னு சொல்லியிருப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.